விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். இந்த அலங்கார குளம் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இங்கே கோயில் குளமாக இருக்குது. இந்த குளம் வந்து எப்படின்னா, நாங்கள் சின்ன வயசில் இருந்திருக்கப்போ இந்த தண்ணி எப்பயுமே தலைமை தான் இருக்கும். அவ்வளோ பிரதேசம்னா ஒரு குளமாக இருந்துச்சு. இதில் என்னென்ன ஒரு ஐதீகம்னா, இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசைக்கு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் ராமேஸ்வரம் போக முடியாதவங்க இங்கே மானாமலையை தீர்த்து ஆடி வீட்டில் விரதம் விடுவாங்க. இதில் இன்னொரு ஐதீகம்னா, நம்ம அலர்வில் ராக்கச்சியம்மன் கோயிலில் தீர்த்து ஆடுறதுல தொட்டியில் அந்த எலுமிச்சம்பளம் போட்டால் அந்த எலுமிச்சம்பளம் வந்து நம்ம அலங்காரர்களுக்கு வந்து அடையும்னு சொல்லி ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க, பெரிய மனுஷன் கேட்டதுக்கு. இதில் என்னென்னா, அலங்காரத்தை வந்து இங்கே சுற்றி உள்ள மாரியம்மன் கோயிலில் முளைப்பாரி போடுறப்ப அந்த முளைப்பாரி அதை கரைக்கிறது அங்கே தான் கரைச்சிக்கிருந்தாங்க. அதுபோக வருஷம் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கும் சாமி கும்பிட்டு ஊர்வலமாக போய் அந்த அலங்காரத்தை நம்ம கரைச்சிக்கிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு 4-5 வருஷமாக வந்து எந்த ஒரு கேள்வி கேட்பாடு இல்லாத மாதிரி குளங்கள் தூர் வரப்படாமல் ரொம்ப கலங்கி கிடக்கு. ஒரு மாதிரியாக முளைப்பாரியும் நமக்கு கரைக்க கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இது போக என்னென்னா, நம்ம அழகர் தீர்த்தாட அந்த ஆடி மாதம் எல்லாம் மண்டபப்படி முடிச்சு தீர்த்தாடப்போ அந்த குளத்தை தான் போனார். இப்போ அதே இலையில் பண்ணுறப்ப கொஞ்சம் கழிவாக இருக்கனால கொஞ்சம் சிரமமாக தீர்த்தத்தை எடுத்து வந்து தான் பண்ணுறாங்க தவிர அந்த தீர்த்தத்தை எடுத்து உள்ளே வச்சு பண்ணுறதில்ல. அப்போ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்னா, வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு ஊர்வலமாக ஆகணும். சுற்றி உள்ள கிராமம் எல்லாரோட விநாயகர் சிலையும் வந்து ஊர்வலம் வந்து இந்த அலங்கார குளத்தை தான் கரைக்கப்படுகிறது. இந்த கரைக்கிறப்பே முதல்ல தண்ணியாக இருந்துச்சு. இப்போல்லாம் மோட்ரு வச்சு எடுத்துக்கிட்டு அந்த குறிப்பிட்ட நாளில். ஆனால் இப்போ கரைக்க கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்குது. கொஞ்சம் வதி மாதிரி ஆயிடுச்சு. கழிவு தண்ணியுமே சுத்தமாக இல்லை, அசுத்தமாகி கிடக்கு. அந்த இடத்துல நாங்கள் சின்ன வயசில் ஓடி ஆடி விளையாடுறப்ப அங்கே போய் குளிக்கிறதுக்கு அவ்வளோ போவோம். ஆனால் இதில் என்ன, நான் வந்து யாரும் ஒரு கேத காட்சிக்கு போனவங்களாம் அந்த இடத்துல குளத்துல இறங்கி குளிக்க மாட்டாங்க. கோயில் விஷயங்கள் சம்மந்தப்பட்ட குளமாக தான் யூஸ் பண்ணிச்சு. இன்றைக்கி அந்த குளத்தை பார்க்குறப்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. குளத்தை பார்க்க ரொம்ப சங்கடமாக இருக்குது. இன்றைக்கி அந்த இடத்துல போய் நாங்களாம் சின்ன வயசில் ஓடி ஆடி தெரிஞ்சு குளிச்ச காலத்தில் போய் இப்போ பார்க்குறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி கோயில் விஷயங்கள்லேயும் முளைப்பாரி போய் பார்க்குறப்ப முதலாளி பார்க்குறப்ப இதில் எப்படி முளைப்பாரி கொட்டுறது வைக்கிறதுன்ற ஒரு எண்ணமும் வந்துருச்சு. இதை கொஞ்சம் தூர்வாரி கொடுத்து அதை சீரமைச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே தகுந்த அதிகாரியும் நடவடிக்கை தருமாறு அன்போடு ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்து மானாமதுரையினுடைய பிரதான தெய்வம் ஆனந்தவல்லி சோமநாதர், அதற்கு அடுத்தபடியாக வந்து வீர அழகர். 2 ஸ்தலங்களுமே ரொம்ப விசேஷமான ஸ்தலம். ஆனந்தவல்லி சோமநாதருடைய ஸ்தலம் வந்து ராமனால் வழிபட்ட ஸ்தலம் என்று புராணகால சிறப்புமிக்கதாக கூறப்படுகிறது. அது உண்மையான விஷயம் கூட. இந்த 2 தெய்வங்களுடைய தீர்த்தவாரி என்பது மானாமதுரை பட்டத்தரசி அருகே உள்ள அந்த அலங்கார குளத்தில் நடக்குது. இது ஒரு காலகட்டத்தில் நடக்கும். ஆடி 18ஆம் இருக்கு அன்னைக்கு அழகர் தீர்த்தவாரி நடக்கும். அந்த குளம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாக்கடை மாதிரி கிடக்கு. அது ஆகாய தாமரை படர்ந்து ரொம்ப சாக்கடை மாதிரி மிக மோசமாக தண்ணி இல்லாத நிலைமையில் இருக்குது. அதை பல ஆண்டுகளாக இந்த விழா வந்து சங்ககாலம் தொட்டே நடந்து வரக்கூடிய ஒரு புராண சிறப்புமிக்க விழா. இந்த குளத்தை சீரமைக்கிறதுக்கு கடந்த பல ஆண்டுகளாக எல்லாருமே மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் வந்து அதற்கு வந்து வேண்டுகோள் விடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது கடந்த கால ஆட்சியில் செய்யப்படலை, அவங்க செய்யவும் மாட்டாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இப்போ நடக்கக்கூடிய நமது மதிப்புமிகு விஜய் தலைமையிலான அரசு அந்த அலங்கார குளத்தை தெப்ப குளமாக மாற்றி மானாமதுரை மக்களினுடைய வெகு நாளைய ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி அந்த தெப்பத் திருவிழா சிறப்பாக நடக்க, அந்த தீர்த்தவாரி என்பது சிறப்பாக நடப்பதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய வேண்டுமாய் மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதி கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த அலங்கார குளம் ஆரம்பித்து 55 வருஷமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே தான் குளிப்போம் கொள்ளுவோம். அதாவது அங்கே என்ன ஒரு ஐதீகம்னா, அலறு கோயிலில் போடுற எலும்புச்சம்பளம் இங்கே வந்து வரும் அப்படின்னு சொல்லி நாங்களும் பார்த்துருக்கோம் ஒரு காலத்தில். ஆனால் இப்போ வருதா என்னங்கிறது தெரியல. ஆனால் அழகர் கோயிலேருந்து வரக்கூடிய அழகர் இங்கே தான் தீர்த்தம் ஆடுவார். தீர்த்தம் ஆடி தான் போவார். இங்கே வந்து சாமி கும்பிடுவோம். எல்லாருமே இருப்போம். எல்லா பேரும் ஊர் மக்கள் எல்லா பேருமே அம்மாசி தான் இங்கே தான் குளிச்சுட்டு போய் விரதம் விடுவாங்க. அப்படியே அந்த ஒரு குளம் இன்னைக்கு இப்படி இருக்குது. அது கண்ணாதருவிலேருந்து முளைப்பாரி கொட்டுவாங்க. கொடிக்காத்தூர்லேருந்து முளைப்பாரி கொட்டுவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கேருந்து கோயிலுக்கும் இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அலங்கார குளத்தில். இப்போ கிட்டுட்டு அது எதுவும் கிடையாது, வர்றது போக்குவரத்து எதுவும் கிடையாது. அலங்கார குளம் சீரழிஞ்சு போய் கிடக்கிறதுனால இப்படி இருக்குது.